வணக்கம் மோகன்ராஜ். வணக்கம். வயசு என்னங்கண்ணா? இது எத்தனை மாசம்? 10 மாசம் முடிஞ்சது. 10 மாசம் 6.5 கிலோ இருக்குதுங்க. கூண்டுக்கு மேல் டாப் வரைக்கும் நிக்குது பாருங்க. அப்படியே நிக்குது. என்ன தோரணன்னு பாருங்க, எவ்வளவு கம்பீரம் பாருங்க. ஆமாங்க. நல்ல சைஸ், கம்பீரமான சைஸ். இந்த 3 கோழி நல்ல நைஸ் பொங்கு இல்லைங்களா? பாருங்க, இதுதான் மிளகா பண்றோம். இது சரி. அந்த மிளகா கலர் வருது பாருங்க, மிளகா பண்றோம். 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதனோட குஞ்சு அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அது 6 கிலோ இருந்தது. ஆமா, இது அதே அளவு வரும். இந்த வருஷம் மாங்காய் விளைச்சல் ஃபுல்லா இருக்குங்க. ஆமா, நல்ல பனிப்பே நல்ல பாருங்க. ஒரு 3 நாள்ல இவ்வளவு பூ எடுத்துருக்குது. இருக்கு வாட்டர் ஆப்பிள் இனிப்பா இருக்கும், இது இனிப்பு இல்லை, தண்ணி தான் இருக்கு. சொல்லுங்க, இது என்னன்னு? அவகேடோ. அவகேடோ பாருங்க எப்படி போகுது. இது பூதி வல்லூருங்க. பூதி வல்லூர். 12 கிலோ சேவல் 2 குஞ்சு வச்சிருந்தீங்களா? ஆமா, அது பாருங்க, காமிக்கிறேன். ஒரு வருஷம் சுத்தமா முடிஞ்சிடும். பொங்குவா இருக்கு. கழுத்துல எல்லாம் பொங்கு வந்து ஒரு வருஷத்துல ஒரு 1.25 வருஷத்துல முழு கோழிங்க விளைஞ்சிரும். அது கூட ஒரு வாதம் வந்து 2 சேவல் போச்சுங்க. 2 பெரிய சேவல ஒரு 7.5 கிலோ செத்தே போயிருமான்னு கேக்குறேன். 2 மாசம் ஆகும், மெதுவா சாகுமுங்க. வணக்கம் மோகன்ராஜ். வாங்க, ரொம்ப நாள் ஆகி போச்சு உங்களை பார்த்து. ஒரு 1.5 வருஷம் ஆகி போச்சு நம்ம வீடியோ போட்டு 1.5 வருஷம் ஆச்சுங்களா? அண்ணனை பாத்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன். பார்த்தா இப்ப கொஞ்சம் எல்லாம் மெகா சைஸ் கோழி சேவல் எல்லாமே இன்னைக்கு பார்க்க போறோம். இது அன்னைக்கு வரும்போது குஞ்சா இருந்ததுங்க. ஆமா, இது ரொம்ப குஞ்சா இருந்துச்சு. சரி, இப்போ எப்படி இருக்கு பாருங்க, 3 அடி வயிறு இருக்கு. இதுக்கு வயசு என்னங்கண்ணா? இது எத்தனை மாசம்? 10 மாசம் முடிஞ்சது. 10 மாசம் 6.5 கிலோ இருக்குதுங்க. 6.5 கிலோ வரும். ஆனா இதெல்லாம் 8 கிலோ எட்டி பிடிச்சிரும் பாருங்க. வந்துரு வருமா? நீங்களே சொல்லுங்களேன். இல்ல 8 வருமா? அதுக்கு மேல வருங்க. அதுக்கு அவ்வளவுதான் 8. ஆமா, அதை விட வர்றது அப்புறம் பார்க்கலாம். அதே மாதிரி அது நம்ம கிட்ட இருக்குது இல்லைங்க. கூண்டுக்கு மேல் டாப் வரைக்கும் நிக்குது பாருங்க. அப்படியே நிக்குது. மேல இருந்தா முட்டிக்கு 3 அடி, அது கீழே தான் நிக்குது. 4 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு இதுல தான் நிக்குது. என்ன ஒரு கலரு, என்ன ஒரு தோரணை. இத்தனை நாள் இந்த மயில் கலர் உங்ககிட்ட இல்லைங்க? இருந்துச்சு. ஆனா இந்த கலர் நம்ம கிட்ட இது வரைக்கும் விழுகல. அதுக்கு நைஸ் பொங்கல வரல. ஆமா இல்லைங்களா? ஆமா, அந்த பெரும்பொங்கல் தான் இருந்தது. ஆமா, இது எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே இது நைஸா இருக்குது. நல்ல கலருங்க, நிறம், அட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். பூரெல்லாம் ஆட்டுக்குட்டி மாதிரி தான் வைங்களேன், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் பூரெல்லாம் சிறுசு பண்ணிட்டாங்க இல்லைங்க. ஏன் சிறுசு பண்ணாங்க? எல்லாம் இப்போ எனக்கு விளையாட்டுக்காக எல்லாம் வந்து பறக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. சரி, 6 அடி பறக்கணும், 8 அடி பறக்கணும்னு. அதனால என்னாச்சு, இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதனால எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. இப்ப நம்ம கிட்ட தான் இருக்குது. அது ஒண்ணுங்க. இது வந்து பறக்காது இல்லைங்களா? இது 2 அடி பறக்குமுங்க. 2 அடி. ஆனா கீழே வந்து விளையாட்டு வந்து ரொம்ப அபாரமா இருக்கும். நம்மள அடிச்சு போடுமுங்க. இது கையில பிடிக்க முடியாது. அதுதாங்க பிடிச்சு பார்த்தா, கையில பிடிச்சி காலில் ஒரு உதறனா நம்ம கீழே விழுந்துருவோம். அந்த அளவுக்கு இருக்குது. இல்லைங்க, அன்னைக்கு வந்து ஒரு சேவல் நீங்க பிடிச்சி கையில கொடுத்தீங்கல்ல? ஆமா, ரக்கையில ஒரு அடி பகுட்டுல அடிச்சதுங்க. அது 3 நாள் வலிச்சதுங்க. ரக்கையில அடிச்சத. ரக்கையில அடிச்சது அந்த அளவுக்கு வலுவா இருக்குமுங்க. விடைகளை பாருங்க, எல்லாம் 5 கிலோ தரத்துக்கு மேலதான் இருக்கு இல்லைங்கன்னா. இப்ப இந்த கருப்பு விடையெல்லாம் நைஸ் பொங்கா இருக்குது. அந்த கீரி, அப்புறம் இந்த பக்கம் ஒண்ணு இருந்தது பாருங்க, அந்த கலரு. இதுக்கெல்லாம் நைஸ் பொங்கு வருங்களா? அந்த சேவல்ல போட்டாலும் நல்லா வருது பாருங்க. இது வந்து முட்டை வைக்கிறதுனால பொங்கல்லாம் களைஞ்சு கிடக்குதுங்க. சரிங்க. எல்லாம் மீறின சைஸுங்க. எல்லாம் 5.5 கிலோக்கு மேல வருமுங்க இந்த கோழி எல்லாம். இது பூரா கன்னி விடை இல்ல அதுல 3 கூம்பு ஆச்சு. நான் கன்னி விடையில 3 கூம்பு வரைக்கும் அடை வைக்கிறது இல்ல. ஓ, அப்படிங்களா? அதாவது கோழி 1.5 வயசு இல்லாம நான் வந்து குஞ்சு எடுக்கிறது இல்ல. 3 தடவை முட்டை வச்சிருவோம். அது அந்த முட்டையெல்லாம் நம்ம வறுத்து சாப்பிட்டுறோம். இல்ல எதனாலங்க? குஞ்சுக்கு உருப்படி ஆகாதுங்க. நீங்க நம்ம என்ன சேவல் போடுறோம், என்ன கோழி போடுறோம், அந்த சைஸ் வரவே வராது. கன்னி விடையில போட்டீங்கன்னா ரொம்ப சிறுசா வரும். 8 கிலோ சேவல் போட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு 3-4 கிலோ தான் வருமுங்க சேவல் பெருசாச்சுன்னா. கோழி வந்து எத்தனை கிலோ ஆகும்போது போடணும்? நாங்க எப்படின்னா 4 கிலோ தாண்டின பிறகுதான் போடுவீங்க. சேவல் அந்த பிரீடிங்க்கு எடுத்துக்குவேன். அந்த முட்டையை எடுத்து அடை வைப்போமுங்க. இப்போ இந்த சேவலுக்கு எத்தனை கோழி போட்டிருக்குதுங்க? இப்போ வந்து 3 கோழி முட்டை வைக்குதுங்க. 15 உருப்படி உள்ள இருக்கு. அந்த 3 முட்டை வச்சு முடிச்சுதான் வெளியே போயிடும். அப்புறம் மற்றது 3 வைக்கும். இப்படி 3 கோழி தான் முதிக்க. எத்தனை கோழி விட்டா என்னங்க, முட்டைக்கு வர்றது ஏதோ அந்த 3 தான் சேவல் கிட்ட போகும். மற்ற சும்மா சுத்திட்டு இருக்கும்.
ஆனா இது அந்த சேவல் கிட்ட நிக்குது பாருங்க. ஆமா. அந்த கோழியில போட்டு எடுத்த கலர் இன்னும் அட்ராக்ஷனா வரும். ரொம்ப ரொம்ப சைனிங்கான கோழி இல்லைங்க இது. இல்ல அது சைனிங்கா இருக்குதுங்க. சேவலு சைனிங்கு. அதே மாதிரி சைனிங்கான கோழியிலேயே போட்டு எடுங்க. எல்லாமே சைனிங் தான். இல்ல இந்த கலர் எல்லாம் இதெல்லாம் முட்டைக்கு வரும்போது சைனிங் ஆயிடும். இல்ல அந்த கீரி அது கலரே வேற இல்லைங்க. அது சைனிங் வரும். இல்ல குஞ்சு வந்தா சைனிங் வரும். குஞ்சுல சைனிங் வரும். பொன்ற பொங்கு வரும். சரி சரிங்க. அப்போ உங்களுக்கு சைனிங் வந்துடும். அந்த குஞ்சுக்கு சைனிங் வரும். இந்த கீரி 4 கிலோ வருங்களா? 4.5 கிலோ இருக்குங்க. 4.5 கிலோ வரும். 4.5 கிலோ இருக்கு. இது 5 கிலோக்கு மேல இருக்குதுங்க. இந்த பெருசு கருப்பு கருங்கோழி. இந்த கருங்கோழி இதெல்லாம் 5 வயசு என்னாச்சுங்க இந்த கருப்பு? இதெல்லாம் 1.5 வயசு ஆயிடுச்சுங்க. 1.5 ஒரே பேட்ச் 1.5 வயசு. 1.5 வயசு இல்லாம நம்ம கோழிக்கு போடுறது இல்ல. ஆஹா 1.5 வயசு ஆயிரணுமுங்க. சும்மா வந்து 3 கூம்புக்கு முன்னாடி போட்டோம்னா குஞ்சுக்கு பெருசு வர்றது இல்ல. சைஸ் சிறுசாயிருது. அதனால நல்ல விளைஞ்ச கோழியிலேயே போட்டு குஞ்சு எடுத்துறது. 4 கிலோ தாண்டும் போது 4 கிலோ தாண்டும் போது போட்டு. கன்னி வேடை முதல் மட்டும் விடும்போது என்ன வெயிட் வரும் கோழி? 3.25 கிலோ வரும். 3.25 வந்து 3.25 வரும். அது 1.5 வயசு கோழி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. 4.5 கிலோ 5 கிலோ 5.5 கிலோ அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இதுல நல்ல கோழி வெயிட் ஏறிட்டா மொட்டு வைக்காதுங்கிற. அதெல்லாம் சும்மாங்க. அது 10 கோழியில ஒண்ணு கொழுப்பு கட்டு போகும். அது அப்படியே வச்சு அப்படி ஆகிறது உண்டு. ஆகுங்க. ஆமா கண்டிப்பா ஆகும். எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா கோழியும் ஒரே மாதிரி வராது. கொழுப்பு கட்டி தான் தரும். என்ன பண்றது? இந்த கோழி குஞ்சுகள் எப்ப கிடைக்கும்? இந்த சேவல் இப்ப பிரீடிங்ல இருக்கு. முட்டை வச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் இன்னொரு 1 மாசம் 2 மாசம் போச்சுன்னா குஞ்சுகள் இல்ல. இந்த முட்டை தனியா எடுத்து வச்சு பொரிச்சு தனியா தான். இது மட்டும் இந்த பேட்ச் வந்து தனியா வச்சு இந்த சேவலுக்கு போட்டு போறோம். இந்த சேவலை எனக்கும் வேணுங்க இந்த குஞ்சை. இல்ல இது தனியா தான் எடுத்து கொடுத்து தனியா தான் வச்சிருவது. இது வேணா தனியா வாங்கிக்கலாம். தனியா அப்படி வராதுங்க. எனக்கும் இதுலதான் வேணுங்க. அப்புறம் பாக்குறவங்க இதுல தானே கேட்பாங்க. இல்ல எல்லாமே அதே மாதிரி தானே இருக்கு. இப்போ வந்து ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது அவருக்கு வேண்டியது இப்ப இந்த கிரீன் ஷேடோன்னுட்டு எல்லாம் கட்டியிருக்கேன். அவர் இதுலயே வேணும்னு அவரு பெரிய நம்மளை நம்பி பிரம்மாண்டமா ஒரு ஷெட்டை போட்டு வச்சிருக்காருங்க. இருக்கிற கோழியெல்லாம் வித்து அவர் 1 வருஷமாச்சு. அவரு ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஷெட்டு போட்டு 1 வருஷமாச்சு. இன்னும் நான் தரல. அவர் அட்வான்ஸ் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க. எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. எல்லாம் பிரம்மாண்டமான கோழிங்க. ஒவ்வொன்றும் 5 கிலோ வரும். 5க்கு தாண்டி வரும். 5.5 கிலோ வரைக்கும் இருக்குதுங்க. சரி. எல்லாம் பிரம்மாண்டமான கோழிங்க. கோழியே சேவலாட்டு இருக்குது. ஆமா கோழியே சேவல் பாரு. வந்து 5 கிலோ சேவல் வந்து 8 கிலோ வரணும். என்ன தோரணன்னு பாருங்க. எவ்வளவு கம்பீரம் பாருங்க. ஆமாங்க. நல்ல சைஸு கம்பீரமான சைஸு. கோழிக்கு அதே மாதிரிதான். ஒரு கோழி கூட சின்ன கோழி கிடையாதுங்க. அவ்வளவு பெரிய கோழிங்க. நல்ல பிரம்மாண்டமான கோழிங்க. ஏன்னா இதுக்குதான் வந்து ராஜவம்ச சேவல். ஆமா அரண்மனை சேவல்னு சொல்றோம்லங்க. ஆமாங்க. அதுதான் இது. அந்த வரைக்குமே தான் பூரா கம்ப்ளீட் இது பூரா. இந்த குஞ்சு இன்னொரு 3 மாசத்துல கிடைக்குங்க. 3 மாசத்துக்கு விற்பனைக்கு வந்துருங்க. அந்த நைஸ் பொங்கு எடுங்க. இந்த 3 கோழி நல்ல நைஸ் பொங்கு இல்லைங்களா? அவருக்கு எனக்கும் இதுலதான் வேணுங்க. அப்புறம் பாக்குறவங்க இதுல தானே கேட்பாங்க. இல்ல எல்லாமே அதே மாதிரி தானே இருக்கு. அப்ப அடுத்த சேவலை காட்டுங்க. மிளகா போன்ற இருக்கு பெருசு முன்னாடி இருந்தது இல்லைங்க. ஆமா அதை பார்க்கலாம் வாங்க. பாருங்க இதுதான் மிளகா பண்றோம். இதுவும் நைஸ் பொங்கு தான். என்ன கொஞ்சம் முளப்பு இல்ல முளப்புல இருக்குது இல்லைங்க? முளப்புல இருக்குதுங்க. இது எத்தனை மாசம் ஆச்சுங்கண்ணா? இது 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது என்ன வெயிட் வருமுங்க? இது 7 கிலோ இருக்குமுங்க. 7 கிலோ 7 கிலோ இருக்கு. நல்ல பிரம்மாண்டமான சைஸு. சரி. ஏகமா ஒரே மாதிரி வாலு உடம்பு எல்லாமே. சரி. அந்த மிளகா கலர் வருது பாருங்க. மிளகா பண்றோம். 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. எல்லாம் முளப்பு பொங்கு புது பொங்கு வந்தா நல்லா ஷைனிங் வரும். ஷைனிங் நல்லா இருக்குங்க. அப்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இதுல இதானுங்கண்ணா தனியா போடாம இருக்கிறீங்க? எதுங்க இது போடாச்சு. இப்போ எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன்னு இல்லைங்க. சரி. இது தனியா போற அந்த பக்கம் கொண்டு போயிடலாங்க. இல்லைங்க ஒவ்வொரு கலர்ல இந்த வேற அந்த பெருவடை ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்க? ஆமாங்க. அவங்க எல்லாம் எப்படிங்க பூதி ஒன்றா இல்ல நம்மளதுல அப்படி வராதுங்க. ஏன்னா நான் ஏகமா எல்லாத்தையுமே போடுறேன்.
எல்லாமே கலந்துதான் வரும். எல்லாமே பெரிய சேவல் தானே. சேவல் பெருசுங்க, கலர் எப்படி? கோழியும் பெருசு, கலர் எல்லாம் கொண்டு வருமுங்க. எல்லா கலரும் கலந்து வந்துடும். அதெல்லாம் வந்துடும். ஒரே நேரத்துல வராதுங்க, பல கலர் வருமுங்க. வெள்ளையும் வரும், சுத்த ஒயிட்டும் வருமுங்க. இதுலயே சுத்த வெள்ளையும் வரும். இதுக்கே வந்து வர்ற குஞ்சுங்க வெள்ளை, சுத்த வெள்ளையில வருமுங்க. சரி, வந்துங்க அந்த சிகப்புல வெள்ளை புள்ளியோட ஒரு கோழி, அது விருத்தாச்சலம் போயிருச்சுங்க. அதோட சேர்ந்தது இது 6.5 கிலோ வரைக்கும் வரும். அதனுடைய குஞ்சுங்க. ஆமா, அதனோட குஞ்சு அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அது 6 கிலோ இருந்தது. ஆமா, இது அதே அளவு வரும். இந்த கோழியும் அதே அளவு வருமுங்க. அந்த கோழியினுடைய அதனோட குஞ்சுதான் இது. அதனோட குஞ்சுதாங்க. அது சிகப்பு புள்ளி, இது கருப்பு புள்ளி, அவ்வளவுதான். இது நல்ல மெகா சைஸுங்க கோழி. இப்ப இந்த மிளகா போன்றதுக்கு இதைத்தான் போடுறோம் நம்ம. மிளகா போன்றதுக்கு இந்த பாருங்க, அது அங்கதான் போகுது பாருங்க. ஆமாங்க ஆமாங்க. அந்த பக்கத்துல மேயிற வெள்ளை கோழிங்க, அது வந்து அந்த புள்ளி கோழி இருக்குது இல்லைங்க. ஆமாங்க, புள்ளி கோழியோட குஞ்சுங்க அது. அது அந்த கீரி இல்ல, கீரி ஊக்கமா இருக்கு. அது கொஞ்சம் ரெண்டு ஒன்னே தானுங்க, ஒரே பேட்ச், ஒரே குஞ்சு, ஒரே கோழியோட குஞ்சுங்க. சரி, அது அந்த புள்ளி கோழியோட குஞ்சு தான் அந்த வெள்ளை குஞ்சு, அந்த கீரி குஞ்சு. இதுக்கெல்லாம் 5 கிலோ 6 கிலோ வருங்க. வரும். ஏன்னா அந்த புள்ளி கோழி தான் 6 கிலோ மேல வர்ற கோழி. ஆமாங்க. அதனோட பிரீடு ஒரு 3-4 உருப்படி இருக்குதுங்க. சரி, 5 உருப்படி இருக்குது. 5 இருக்குதுங்க. 5 இருக்குது. எல்லா கோழியுமே எல்லாம் 5 கிலோ வர தரம் தானுங்க. சரி, இப்ப சேவல் வந்து அதை ஒரு 10 கோழியை தனித்தனியா வந்து பாட்டு பிரிச்சு விடணும். இப்ப எல்லாம் இந்த அடை தெளிஞ்சிருச்சுங்க. முட்டைக்கு வர்ற பக்குவம் ஆயிடுச்சுங்க. இப்ப சேவல் அங்கங்க ஒரு 10 கோழிக்கு மொத்தம் ஒரு 60 உருப்படி இருக்குதுங்க. டோட்டலா எடுத்தோம்னா ஒரு 80 வரைக்கும் வருமுங்க பொட்டை கோழிய. அந்த கிறுக்கு அந்த அடையில கிடக்குதுல்ல, அது ஒரு 10 உருப்படியை பாருங்க அங்க அடைச்சு வச்சிருக்கு. இப்ப மறுபடியும் இந்த கோழியில வர்றதெல்லாம் வந்து இப்ப அடை வச்சிருவீங்க. இதுக்கெல்லாம் வந்து 4.5 கிலோ வருங்க. 5 கிலோ சாதாரணமா வருங்க. எல்லாம் பெரிய கோழிக்கு தான், சிறுசே கிடையாது பாருங்க. எல்லாம் போற எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கா. எல்லாம் பெரிய கோழிக்கு தான். சேவலும் நல்ல பெரிய சைஸுங்க. அது இடையில கோழி சுத்தமா மழை கால குளிர்காலத்துல முட்டையே வைக்காம இருந்தது இல்லைங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது இந்த குளிர் அடிச்சா, குளிருக்கு வந்து முட்டையே இப்போ இத்தனை 80 உருப்படி இருக்குதுங்க. டெய்லி 2 முட்டை கூட வர்றதில்லை இந்த 3 மாசமா. ஏன்னா குளிருக்கு இந்த கோழிக்கு முட்டை வைக்காதுங்க. ஆனா வைக்கிற முட்டை பூரமே பொரிக்கும். 10 வச்சா 9 பொரிக்கும். சரிங்களா. ஆனா கோழிக்கு முட்டை வைக்காது. இப்ப வைக்குதுங்களா? ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இனி எல்லாம் வரிசையா முட்டைக்கு வந்துருவுங்க. வந்ததுன்னா இன்னொரு 2 மாசத்துல எல்லாம் குஞ்சு எல்லா குஞ்சுகள்லாம் இனி வந்து இனிமேல் வருமுங்க. அது இல்லாம இந்த கிளைமேட்ல எல்லாம் நிறைய சீக்கு வந்துருச்சுங்க எல்லா பக்கம். ஆமாங்க. அந்த கருப்பு சேவலையும் கூப்பிடுங்க. வருங்க. 9 வருஷமா கோழியில எதுவும் கூட இழப்பே கிடையாதுங்க. ஆனா நம்மளதெல்லாம் காப்பாத்தி வச்சிருக்கேன். சரிங்களா. அத்தனை கோழியுமே நம்ம காப்பாத்தி வச்சிருக்கிறோம். ஆனா சீக்கு இல்லாம காப்பாத்தி வச்சிருக்கிறோம் வைங்களேன். நிறைய பக்கம் செத்துருச்சுங்க. இப்ப பாருங்க ஒரு சூழ்நிலைய, இப்ப இந்த இருக்கிற கிளைமேட் மழை மாசத்துல இருந்து நிறைய நாட்டுக்கோழி பண்ணை எல்லாம் வாஷ் அவுட் முடிஞ்சே போச்சு. நம்மளதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. நம்ம பெருமையை சொல்ல, இது வந்து ஒரு டைம் தான். அது எனக்கு வந்து நம்ம சாமர்த்தியம் நான் சொல்லவே மாட்டேன். நம்ம நல்ல நேரம் இருக்குது அவ்வளவுதான். அவ்வளவுதான். நம்ம சாமர்த்தியம் இது எல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல நேரம் கெட்டு போச்சுன்னா கல்லு தடுக்கி விட்டு கூட விழுவா, முடிஞ்சு போயிருவான். நல்ல நேரம் இருந்தா 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாலும் ஒண்ணும் ஆகாது. அந்த மாதிரி நம்ம நேரம் நல்லா இருக்கு. அதனால நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் போடாதீங்க. இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதாவது எந்த தொழில் நடந்தாலும் நடக்கலைனாலும் சோறு தின்னுதான் ஆகணும். சாப்பாடு சாப்பிடணும்னா நம்ம வந்து விவசாயம் பண்ணித்தான் ஆகணும் இல்லைங்களா. ஆமா, நம்ம இருக்கிற வரைக்கும் காப்பாத்தி வச்சுட்டு தான் வரணும். ஆமாமாங்க. இது வந்து ஆனா இன்னைக்கு இப்படி இருக்குது, ஆனா இப்படியே போயிடாதுங்க. ஆமா இல்லைங்களா. இப்ப இந்த காலமாட்டாவே போயிட்டு இருக்குமா? போகாது. மாறிடுச்சு, நல்லா மாறிடுச்சு. இன்னும் மாறும். உலகமே மாறி போச்சு, தலைகீழா மாறி போச்சு. அன்னைக்கு கலாச்சாரம் இப்படி,
என்ன ஒரு கௌரவம், வெளியே போனோம்னா வந்தோம்னா எல்லாம் மதிப்பு, இதெல்லாம் வந்துங்க மரியாதை. நல்லா தெரியும்னா 70s கிட்ஸுக்கு தான் தெரியும். 70களுக்கு அதாவது 80க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்குலாம் தெரியும். அந்த நானெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா ஒரு 10-12 வயசுல ஓ நம்ம சாகர வரைக்கும் இந்த உலகம் இப்படித்தான் இருக்கு, மக்கள் இப்படித்தான் இருக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி மாறும்போது ஷாக்காகுமா ஆகாது? ஏஐ வரைக்கும் வந்துருச்சு இல்லைங்க. இந்த உற்பத்தி துறையில ஆள் இல்லத்தேனுங்க. ஆமா, அது வந்து விவசாயம் சார்ந்த உற்பத்தி துறையில ஆளே இல்லத்தேனுங்க. இல்ல கொஞ்ச நாள்ல பஞ்சம் வரும் இல்லைங்க. கண்டிப்பா வரும். யாருமே விவசாயத்திலேயே இல்ல. எல்லாம் பூரா காங்கிரீட் கட்டடங்களே பூரா காடு மேடு எல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா. அப்புறம் விவசாயத்துக்கு வர்றதில்ல, இதுல போனா பொழைக்க முடியாது, ஆமா, இது ஒரு தொழிலா இப்படி எல்லாம் பொண்ணும் கொடுக்கறது இல்ல. விவசாயம் பண்ணவனுக்கு பொண்ணு கொடுக்குறாங்க, கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கறது இல்ல. எல்லாம் 40 வயசு தாண்டி எல்லாம் இருக்கிறாங்க. பொண்ணே கிடைக்கிறது இல்ல, இல்ல. தரமாட்டேங்கிறாங்க. நானும் அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கிறேனுங்க. அதாவது சுழன்றும் ஏற்புன்னது உலகு உழன்றும் உழவேதலைன்னு ஐயன் எழுதி வச்சுட்டு போய் 2500 ஆண்டுகள் ஆகுதுங்க. முடிஞ்சது. அன்னைக்கும் உழவு தலதை, இன்னைக்கும் தலதை, என்னைக்கும் தலதை. ஆனா ஒழிச்சு போட்டாங்களே விவசாயம். அப்படி ஒரு கேடுகட்ட காலத்துல இருக்கிறோம். அது இப்படித்தான் இருக்குங்க. ஆமா, ஆனா வந்து உழவு பின்னாடி போகாது. ஆ. இந்த மாமரம் இம்மா பசந்துங்களா? இது வந்து லங்கடா. லங்கடா அருமையான ஜூஸ் பழம். இல்லைங்க, லங்கரா. இந்த வருஷம் மாங்காய் விளைச்சல் ஃபுல்லா இருக்குங்க. ஆமா, ஏன்னா நல்ல பனி பெய்யுது. நல்ல பாருங்க, ஒரு 3 நாள்ல இவ்வளவு பூ எடுத்திருக்குது. ஆனா சுவையான மாம்பழம். சரிங்க, நல்ல இனிப்புங்க. வரட்டுங்க. ஜூஸ் பழம் ஜூஸ் அப்படியே நசுக்கி விட்டு அது என்னது சக்கரை குட்டி, அந்த பாட்டில வருவாரு பேரு மாசா மாதிரி இருக்கும். அப்படியே பழத்தை நசுக்கி விட்டு அப்படியே குடிச்சிருக்கிறோம். அவ்வளவு இனிப்புங்க. பாரு, இங்க ஒரு காய் கூட இருக்குன்னு பாருங்க. புடுங்கிட்டேன் நானு. அங்க 2 காய் பாருங்க. ஆமாங்க. தெரியுதா? தெரியுதுங்க. பழுத்துருச்சு. சரி, இந்த வருஷம் ஃபுல்லா காய் கொடுங்க. சரியான காய்ங்க. ஜூஸா போட்டு குடிக்க வேண்டியதுதான். ஆமா. வாட்டர் ஆப்பிள் இது ஜாம்பக்காய்ங்களா? வாட்டர் ஆப்பிள் மாதிரி தெரியலீங்க. ஜாம்பக்காய் மாதிரி தெரியும். ஜாம்பக்காய் மாதிரி இருக்கு. வாட்டர் ஆப்பிள் இனிப்பா இருக்கும், இது இனிப்பு இல்ல, தண்ணி தான் இருக்கு. இதுல என்ன கலர் வருதுங்க? ரோஸ் கலர். உள்ள விதை வருதா இல்லைங்களா? விதை இல்ல. விதை இல்லைன்னா வாட்டர் ஆப்பிள் அப்படிங்களா? என்னமோ தெரியல. ஜாம்பக்காய்னா விதை வந்துரு. அப்படிங்களா? இதுல விதை இல்லைங்க. ஹைபிரிட் வாட்டர் ஆப்பிள் ரெட்டுங்க. 4 வருஷமாச்சு இப்பதான் பூ எடுத்திருக்கு. இல்ல முதல் பூவு. ஆமா, ஒருக்கா எடுத்தது ஒரு 4 காய் வந்துச்சு. ருசி இல்ல. ஆனா இந்த வருஷம் ஃபுல்லா பூ எடுத்திருக்கேன். இல்ல ருசி வந்துருங்க. நீங்க தண்ணி கம்மி பண்ணணும். காஞ்சி போயிருங்க. ஆமா, இதுவும் வேற இதுல பிரச்சனை. ஆமா, காஞ்சி போயிரு. வாரத்துக்கு ஒரு தண்ணி, 4 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டு அந்த அளவுக்கு கொடுங்க. பாருங்க, விட்டுருக்கு. இல்ல இந்த தான் டேஸ்ட் வந்துருங்க. இது நீங்க கொடுத்ததுதா. சொல்லுங்க, இது என்னன்னு? அவகேடோ. அவகேடோ பாருங்க எப்படி போகுது. அவகேடோ மரம் அண்ணனுக்கு கொடுத்தது எவ்வளவு? 1 வருஷம் இருக்குங்களா? 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் ஆச்சுங்களா? நான் உடச்சு விட்டு மேல போகட்டும். நம்ம எல்லா மரத்தை உடச்சு விட்டு மேல கொண்டு போயிருவோம். ஏன்னா கீழே பாம்புக்கு வந்துடும். அதனால மேல கொண்டு போயிட்டேன். நல்லா வருது பாருங்க. பரவாயில்லையா? அவகாடம் நல்லா வந்திருக்குதுங்க. நல்லா வந்திருக்கு. 12 கிலோ சேவல் 2 குஞ்சு வச்சிருந்தீங்களா? ஆமா, அந்த சின்ன குஞ்சா இருந்தது. ஆமா, அது 18 வருஷமாச்சு. 2007ல கொடுத்தனுங்க ஒருத்தர் மங்களூர்காரருக்கு. சரிங்க. அவரு அப்போல வந்து எஸ்டிடி பூத்து தான். அதுல பேசினாரு. அவரு நான் கான்டாக்ட் பண்ணவே முடியல. அப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஐயா என்ன தெரியலையான்னு கேட்டேன். மங்களூர் பாய் அப்படின்னாரு. நான் உன்னை ரொம்ப நாளா தேடிட்டு இருப்பேன். என்னுடைய சேவலை எல்லாம் நீங்க வாங்கிட்டு போனீங்க. எனக்கு அந்த பிரீடு எனக்கு இப்ப வேணும், கொடுங்கன்னு கேட்டேன். ஒரே வார்த்தை தான் சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு? நல்ல மனுஷனுங்க. என்ன பண்ணாரு? ஒரு பையனை வச்சுங்க, 2 மாத்திரம் தரணுங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரயில் ஏற்றி விட்டு திருப்பூர் போய் வாங்கிக்கோங்க. கரெக்டா வந்துட்டு அந்த பையன் வாங்கிட்டு வந்துட்டுங்க. அந்த காமிக்கிறேன் பாருங்க. அது நல்லா 12 கிலோ சாதம். அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த குளிருக்கெல்லாம் தாங்குது? ஒண்ணுமே ஆகலைங்க, நல்லா தான் இருக்குதுங்க. அது பாருங்க, காமிக்கிறேன். அந்த அந்த 2 குஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இங்க வாங்க. நம்ம எல்லா கோழிக்குமே வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு மஞ்சள் கலரா இருக்கு. இது ரெட் ரோஸ் கலர்ல வருமுங்க. ஆனா இந்த பொங்கு பூரா வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் பொங்கே வராதுங்க. விடை சேவல் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. இல்ல, இந்த 2ம் சேவலாட்டே இருக்குது. 6 மாசம். அது 12 கிலோ வரும். இதுல வித்தியாசமே வந்து நம்ம நாட்டுக்கோழி பெருவடை சிறுவடை எல்லாத்துக்குமே வந்து அந்த தோல் ஸ்கின் வந்து மஞ்சளா இருக்கும். இல்ல ரோஸா இருக்கும். நெருப்பு கோழி கலர்ல இருக்குது பாருங்க. ஆமாங்க, அதுக்கு தான் அப்படி சிகப்பா இருக்கு. ஆமாங்க, இது நல்ல வருமுங்க. 12 கிலோ வரைக்கும் வரும். ஆனா 2 வருஷம் ஆயிரும். 2 வருஷம் வளர்த்தணும். 2 வருஷம் வரைக்கும் வளர்த்தணுமுங்க. சரிங்க. பாருங்க, ரெட் கலர் 2 கிலோக்கு மேல இருக்குங்க. 2 மாசம் 60 நாள் தாச்சு. அதாங்க, அன்னைக்கு நான் வரும்போது இத்தனோடு இருந்தது. 1 மாசம். இப்போ 1 மாசம் ஆயிடுச்சு இல்லைங்க. இப்போ வந்து இது 2 கிலோக்கு மேல இருக்குது. இது பூராமே ஸ்கின் வந்து சிகப்பா வருங்க. சிகப்பா தான் இருக்கும். மஞ்சள் வராது. மஞ்சள் வராதுங்க. சிகப்பா ரோஸ் கலர்ல இருக்குமுங்க. இது எந்த குளிர் நோய் எல்லாத்துக்கும் தாங்க. இது இந்த பெட்டி மேலதான் படுத்துக்குது. மேலேயே பனி, அவ்வளவு பனி. ஊசியும் போல ஒண்ணும் போல நல்லா தானே சுத்துது.
இது எல்லாத்துக்கும் தாங்குமுங்க. இதை டெவலப் பண்ணுங்கண்ணா 2 வருஷம் ஆயிரு. இது டெவலப் பண்றதுக்கு இது போய் 18 வருஷமாச்சுங்க மோகன்ராஜ். இப்பதான் நம்மளுக்கு வந்திருக்குது. 18 வருஷத்துக்கு முன்னாடி போன பொக்குஷே இன்னைக்குதான் வந்து சேர்ந்துருக்கு. எப்படின்னு பாருங்க. இல்ல யூடியூப் இருந்துங்க, யூடியூப் இருக்கிறதுனால பரவாயில்ல. அவர் பார்த்துட்டு அவரே கூப்பிட்டாருங்க. கூப்பிட்டு அவர் 2 கொடுத்து அனுப்பிட்டாரு நம்மளுக்கு. இல்ல இது பாக்குறதுக்கு அன்னைக்கே வித்தியாசமா தான் இருந்தது. ஆமா, சிகப்பா இருந்தது. ஆமா, தோல் அதாவது கோழியே வந்து சிகப்பு கோழி. ஆமா, நம்மளதெல்லாம் வந்து மஞ்சள் கோழி, மஞ்சளா வரும். நம்ம தோல் எல்லாம் மஞ்சளா இருக்கும். இது ரெட் கலர்ல வரும். அந்த பொங்கல்ல வந்துருச்சுன்னு வச்சுங்க, 1 வருஷம் சுத்தமா முடிஞ்சிடும். பொங்குவா இருக்கு. கழுத்துல எல்லாம் பொங்கு வந்து 1 வருஷத்துல ஒரு 1.25 வருஷத்துல முழு கோழிங்க விளைஞ்சிரும். 1.25 வருஷத்துல 12 கிலோ 10 10.5 கிலோ வருங்க. ஒரு வருஷத்துல 10.5 கிலோ வரைக்கும் வந்துடும். அதுக்கு மேல ஒரு 2 கிலோ வந்துருங்க. ஒரு 1.5 வருஷம் 1.5 கிலோ. ஆமா, அவர் 1.5 வருஷம் 1.5 தாண்டுச்சுன்னா 12 கிலோல வந்துருங்க. இது எல்லாம் இந்த இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்மளதே வந்துருச்சுங்க. நீங்க கொடுத்தது அவருக்கு. நம்ம கொடுத்தது எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 2007ல கொடுத்தது. இப்ப வந்திருக்கு. அப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 18 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்க. இது பூதிவல்லூருங்க. பூதிவல்லூர். ஆமா. இது என்ன வெயிட் வரும்னா? இது 5.5 கிலோ இருக்குங்க. எத்தனை மாசம் ஆச்சுங்க? 7 மாசம் ஆயிடுச்சு. சரி சரி. அது 7 முன்னே வரல பாருங்க. கூவுதுங்களா? ஒன்னும் கூவல. கூவலிங்க. கூவிரு. இன்னொரு 10 நாள் கூவிரு. 10 நாள் கூவிரு. காகம் இந்த ஒண்ணுதே இருக்குது ஏனுங்கண்ணா? காகம் இந்த ஒண்ணுதே இருக்குது. ஆமா. இதுக்கு எத்தனை மாசம் ஆச்சுங்க? இது மயில் கருப்பு. இது என்ன? செங்கருப்பு. இது செங்கருப்புங்க. இதுவும் நைஸ் பொங்குதேனுங்க. ஆமா, செங்கருப்புங்க. இது எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா? 7 மாசம் ஆச்சுங்க. அந்த பூதி நூலான இருக்குல்லங்க. ஆமாங்க. பூதி வல்லூர். ஆமாங்க. அது இது ஒரே கோழியோட குஞ்சுங்க. அப்படிங்களா? 5.5 கிலோ இருக்குதுங்க. அது அதே வெயிட் தான். அந்த பூதி வல்லூர் இருக்குல்லங்க. ஆமாங்க. அதனுடைய வெயிட்லயே அது இருக்குதுங்க. சரிங்க. ஆனா நல்ல உருப்படிங்க, நல்ல வெயிட். நிறைய கோழிகள்ல இந்த கிளைமேட் சரியில்லைங்க. அப்நார்மல் கண்டிஷன். எல்லாம் கிளைமேட் சரியில்லாதனால எல்லாம் நிறைய பக்கம் வைத்தியமே இல்லைங்க. என்ன வைத்தியம் பண்ணாலும் கேட்காது. நிறைய இந்த 2 மாசத்துல நிறைய போச்சு. கண்ணீரஞ்சலி போஸ்ட் நிறைய பாத்தீங்களா இல்லையா? ஆமா, சோட்டு மனுஷனே கோழி எவ்வளவு பெருசுங்க. ஆனா நிறைய மோசமான குளிர். இது வந்து உலகம் பூரா இருக்கிற கிளைமேட்டே மோசம் தாங்க. மோசமா இருக்குதாட்டிருக்கு. ஆனா நம்மளது ஒன்னும் காப்பாத்தி வச்சுட்டேன், ஒன்னும் ஆகல. நல்ல வேலைங்க. எப்படியோ நம்மளது. உங்களுக்கு வந்து அனுபவம்னு சொல்லணும், நேரம்னு தான் சொல்லணுங்க. அனுபவம்னு இருக்கும். ஆனா அனுபவத்துல ஒன்றும் சாதிக்க முடியாதுங்க. கிளைமேட் சரியில்லைன்னு என்னங்க பண்ண முடியும்? அத்தனையுமே போயிடும். ஆனா ஆகல. இத்தனையுமே நல்லா இருக்குது, ஒன்றும் போகலைங்க. ஆனா என்னன்னா நிறைய சேவல்களுக்கெல்லாம் வாதம் வந்துருதுங்க. இந்த கிளைமேட்டுக்கு கால் வராம போயிருது. பெரிய சேவல்கள் நல்ல கால் வராம அங்கங்க படுத்துருச்சுங்க. அத்தனை கொஞ்சம் சேவலும் நிறைய பேர் இழந்துட்டாங்க. நம்மளது கூட ஒரு வாதம் வந்து 2 சேவல் போச்சுங்க. 2 பெரிய சேவல ஒரு 7.5 கிலோ செத்தே போயிருமான்னு கேக்குறேன். 2 மாசம் ஆகும். மெதுவா சாகுமுங்க, உடனே சாகாது. நீங்க என்ன வைத்தியம் பண்ணாலும் கேட்காதுங்க. ஒன்னும் கேட்கற மாதிரி தெரியல. இப்போ வந்து வந்த சீக்குக்கு யாரும் வைத்தியமே பண்றது இல்ல. கொண்டு போய் வெளியே வீசி போட்டு வந்துட வேண்டியதா, புதைச்சு போட்டு வந்துட வேண்டியது. நான் முக்கியமா பதிவு பண்ணிக்கிறேன். இந்த ஏஐ தொழில்நுட்பமோ இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பல விஷயத்தை கத்து கொடுக்குது. இத நிறைய சொல்லுவீங்க. அந்த காலத்துல பாட்டியாத்தா சொல்லி கொடுத்தா, பாட்டம் சொல்லி கொடுத்தா, அந்த பாட்டியாத்தா பாட்டிகளை எத்தனையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாட்டம் பாட்டியாத்தாவல்ல 1-2 விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து கோடி 1000 பாட்டியாத்தா சொன்ன விஷயம் யூடியூப்ல இருக்குது, கூகுள்ல இருக்குது. வேணும் எடுத்து பாருங்க. நம்ம எதை தேடுறோமோ அது கிடைக்கி. நல்ல தகவல் பூரா நான் எடுத்த டேட்டாவே ஃபுல்லா கூகுள் தேனுங்க. கூகுள் யூடியூப் தான். டக்குன்னு அடிச்சு பார்த்தா அது ஒரே விஷயத்துக்கு 100 பேர் வீடியோ. உலகம் பூரா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அதுல நமக்கு நல்லது எது அதை எடுத்துட்டு போக வேண்டியது. ஆமாங்கண்ணா, இன்னைக்கு வந்து நல்ல விஷயம் நிறைய இருக்குது, நிறைய கிடைக்குது. அந்த நம்ம பாட்டம் போட்டனும் நம்ம அப்பா இருக்கு எத்தனை தெரியும் சொல்லி கொடுக்குறதுக்கு. ஒரு அளவுதான். இன்னைக்கு நிறைய விஷயம் இருக்குது. நல்லதை கத்துக்குங்க. இது வந்து நல்ல ஒரு தளம் இல்லைங்களா? நல்ல தளம். அதாவது மனித குலம் உருவான நாள்ல இருந்து இந்த மாதிரி தகவல் கிடைச்சது நம்மளுக்கு மட்டும்தான். மனித குலம் உருவான நாள்ல இருந்து நம்ம தலைமுறைக்கு தானே எல்லாமே பாத்துட்டு இருக்கிற. இதைய பார்த்து இதனால நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லா வாழ முடியும். எல்லாம் நிறைய விஷயம் உள்ள இருக்குது. மருத்துவம் சார்ந்து, உடல்நலம் சார்ந்து
இயற்கை விவசாயம் சார்ந்து, விஞ்ஞானம் சார்ந்து எல்லாமே இருக்குதுங்க. கோழி வளர்க்கறதுன்னு எடுத்து போட்டா 1000 பேர் வீடியோ போட்டுக்கிறாங்க. அவங்க அனுபவத்தானே போட்டிருக்காங்க. நிறைய பேர் இதுல பொய் சொல்லுவாங்க. பொய்யெல்லாம் 90% சொல்ல மாட்டாங்க. ஆமா இல்லீங்களா? அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. நம்ம அனுபவத்தை சொல்றோமே தவிர மத்தபடி அதனால நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் போடாதீங்க. அவனவ பொருளை உற்பத்தி பண்ணி விக்கிறதுக்கு பாருங்க. அதாவது நெகட்டிவ் கமெண்ட் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா உங்க இமேஜ் ஃபால்ட் ஆகு. மற்றபடிக்கு இதுல ஒன்றும் ஆக போறதில்ல. உங்க பொழப்ப பாருங்க. சரிங்க, இதோட முடிச்சுக்கலாமா? சரிங்க, நானும் வந்து அந்த மயிலுக்காக இதுல எனக்கு 2 குஞ்சு கொடுத்துருவோனுங்க. ஒரு பொட்டை, ஒரு சேவல். சரிங்களா? வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றிங்கண்ணா. வணக்கம்.